Hi students, இன்னைக்கு டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அவங்களுடைய கவுன்சிலிங் ஷெடியூல் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய வெப்சைட்டில். அதாவது ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்க, இஷ்யூ ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி 3/5/2026. கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன். அப்புறம் வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? அது லாஸ்ட் டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து 2/6/2026. அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் டைம் தரான் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு. 6/6/2026 வரைக்கும் நீங்கள் லாஸ்ட் டேட் ஃபார் அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அவங்க வந்து 5/6/2026க்கு ரேண்டம் நம்பர் அசைன் பண்ணுவாங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆன்லைனில் நடக்கும் 8/6/2026லேருந்து 20/6/2026 வரைக்கும். அப்புறம் ரேங்க் லிஸ்ட்டு 29/6/2026 பப்ளிஷ் பண்ணுவாங்க. உங்களுடைய 12th மார்க்ஸ் வச்சு ரேங்க்கு பப்ளிஷ் பண்ணுவாங்க 29/6/2026. அது பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கட் ஆஃப் மார்க், அதாவது மெரிட் லிஸ்ட்டு வரும். அப்புறம் வந்து உங்களுக்கு என்ன கிரீவன்ஸ் ரிட்ரஸில் இருந்தால் இந்த 30/6/2026லேருந்து 4/7 வரை 2026 வரைக்கும் நீங்கள் கிரீவன்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கவுன்சிலிங் ஃபார் கவர்மெண்ட், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, 7.5%. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி அவங்களுக்கு வந்து அதாவது அவங்களுக்கும் ஆன்லைனில் தான் நடக்கும். அதே மாதிரி கவுன்சிலிங் ஃபார் ஜென்ரல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியும் ஆன்லைன் தான் நடக்கும். அப்புறம் ஜென்ரல் கவுன்சிலிங் ஆன்லைனில் தான் நடக்கும். ஓகேங்களா? சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அதுவும் ஆன்லைனில் தான் நடக்கும். SCA to SC, அதாவது லாஸ்ட்டில் நடக்கிற கவுன்சிலிங் வந்து ஆன்லைனும் நடக்கும். எல்லாமே ஆன்லைன் தான். அது வந்து இன்னும் டேட் அனௌன்ஸ் பண்ணல, அது வந்து அதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ எப்படி நம்ம கவுன்சிலிங் அட்டன் பண்ணணுனாக்கா, நேராக அவங்களுடைய வெப்சைட்டுக்கு போகிறீங்க. TNEA அப்படி போட்ட உடனே உங்களுக்கு கீழே ஒரு இந்த மாதிரி TNEA online.org ஓப்பன் ஆகும். அது நீங்கள் கிளிக் பண்ணி அதில் எல்லா டீட்டெயில்ஸ் அதிலே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் படித்து பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் இஸ் எ கம்ப்ளீட் ஆன்லைன் ப்ராசஸ் தட் இன்க்ளூட்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங், அலாட்மெண்ட், கன்ஃபர்மேஷன் எல்லாமே ஆன்லைனில் நடக்கும். Please read every instruction on this portal in full so that counseling and admission can be completed successfully. ஓகேங்களா? Before you begin online registration, download the official instruction and read them carefully. நீங்கள் கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அஃபிஷியல் இன்ஸ்ட்ரக்ஷன் டவுன்லோட் பண்ணி இங்கே பாருங்கள் 3 டாட் இருக்கு இல்லையா, இங்கே கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் தமிழ் கூட இருக்குது, இன்ஸ்ட்ரக்ஷன் இன் இங்கிலீஷ் கூட இருக்குது. உங்களுக்கு எது சௌகரியமோ அது நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி கீழே வந்து பிடெக் ரிஜிஸ்ட்ரேஷன் தனி, பிஆர்க் ரிஜிஸ்ட்ரேஷன் தனி, ரெண்டுத்துக்கு தனித்தனி ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதாவது பிஆர்க் படிக்க விருப்பம் இருந்தால் நீங்கள் அதுவும் ரிஜிஸ்டர் தனியாக பண்ணிக்கணும். அதே மாதிரி யுவர் ஆன்லைன் கவுன்சிலிங் ஜேர்னி தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லையும் இருக்குது. படித்து பார்த்துங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்க வேண்டியது, அதாவது பயனர் பதிவு. Create your account with accurate personal details. Verify email and mobile using the OTP sent to you. ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதை ரிஜிஸ்டர் பண்ண பிறகு உங்களுக்கு அதாவது உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் நம்பரும் ஒரு பாஸ்வேர்டு வந்துடும். அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணணும். ஆதார், அட்ரஸ், பேரண்ட் டீட்டெயில், கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அதெல்லாமே உங்கள் டாக்குமெண்ட்டில் எப்படி இருக்குது அப்படி ஃபில் பண்ணிவிட்டு, செகண்ட் செக்ஷன் நீங்கள் ஸ்பெஷல் ரிசர்வேஷனாக வந்தால் நீங்கள் அதை ஃபில் பண்ணணும். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் அதை அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் எதுனா இருந்தால் நீங்கள் அது ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி, அதாவது செலக்ட் போர்டு, ஸ்டேட் போர்டா, CBSEயா, கவர்மெண்ட் ஸ்கூலா, அதெல்லாமே இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அகாடமிக் இன்ஃபர்மேஷன் உங்களுடைய மார்க்கு என்டர் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் ப்ரீவியூ பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்தால் பேமெண்ட் பண்ணி அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க ரேண்டம் லிஸ்ட் விடுவாங்க, அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் விடுவாங்க. அது அப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த லாகின் பட்டன் வந்து நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். பிஃபோர் யூ சைன் இன், use your password only on this official website. Do not share your password or enter it on fraudulent sites. இதுதான் ஒரிஜினல் வெப்சைட்னு சொல்கிறாங்க. வேறு எந்த வெப்சைட்டில் போய் என்ட்ரி பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இங்கே வந்து ஆல்ரெடி நீங்கள் யூசர் நேம் க்ரியேட் பண்ணியிருந்தால் லாகின் பண்ணிக்கலாம் இல்லையா? புதுசாக ரிஜிஸ்டர், இங்கே ரிஜிஸ்டர் பட்டன் இருக்குது, ரிஜிஸ்டர்
ப்ரெஸ் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் புதுசாக லாகின் க்ரியேட் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணி அதுக்கப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.